நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. VP சிங்கை பிரதமராக உட்கார வைத்த பெருமை ஐயா கலைஞர் அவர்களை சாரும். கழகத்தின் கண்ணின் மடிகளே, இளைஞர்களே, இந்த 2 ஆண்டு கால ஆட்சியில் தான் 89 VP சிங் பிரதமராக இருக்கிற பொழுதுதான் மண்டல் அறிக்கை 1990 ஆகஸ்ட் 7 நள்ளிரவில் எழுப்பினாலும் அந்த தேதியை சொல்லுவேன். நாடாளுமன்றத்திலே விளக்கத்திற்குரிய அந்த பிரதமராக இருந்த VP சிங் 90 ஆகஸ்ட் 7 என்று மண்டல் அறிக்கை அமுலாகிறது என்று நாடாளுமன்றத்திலே அறிவித்தார். காவிரி நடுவர் மன்றம் வந்தது. இந்த செய்தியை நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? 89 காங்கிரஸ் அல்லாத பிஜேபி அல்லாத ஒரு அரசை அன்றைக்கு நியமித்த பொழுது அண்ணா சாலையில் நெடிய பேரணி, பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை தலைமை தாங்கி என் வணக்கத்துக்குரிய ஸ்டாலின் இளைஞரணி தலைவராக VP சிங் முன்னாலே அணிவகுத்து நின்றார். தோழர்களே, 40 ஆண்டு காலம் உருண்டோடி விட்டது. இனியவை 40 இனி தொடரும். எப்படி? 89க்கு பிறகு 2029 ஆண்டு அதே பிஜேபி அல்லாத, அதே காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சி, வணக்கத்திற்குரிய தலைவர் அவர்களுடைய முயற்சியில் என் பாசத்திற்குரிய அண்ணன் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய எழுச்சியோடு 2029 அதே பிஜேபி அல்லாத, காங்கிரஸ் அல்லாத ஆட்சியை நாம் உருவாக்குவோம். அதுதான் 103வது பிறந்த நாளிலே நாம் ஏற்கிற சபதம். உருவாக்குவோம் என்று சொல்லிவிட்டு அப்படியே விட்டுவிட மாட்டேன். 2029 உருவாகிற அப்படிப்பட்ட ஆட்சியில் ஒரு தமிழர் அண்ணன் ஸ்டாலின் பிரதமராக வர வேண்டும் என்ற அந்த உறுதியோடு பணியாற்றுவோம். முடியும், முடியும், உங்களால் முடியும். 5 தொகுதி 10 தொகுதியை கணக்கெடுத்து தமிழ்நாட்டில் 39 தொகுதியில் நீங்க ஜெயிக்க வைங்க சார். நேஷனல் ஃப்ரண்ட் மாதிரி மறுபடியும் ஒரு ஃப்ரண்ட் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் தலைமையிலே உருவாகும். ஒரு தமிழராக அண்ணன் ஸ்டாலின் பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு வரும். அப்படி வருகிற பொழுது பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட், கதம் கதம் எல்லாம் காணாமல் போகும் காலம் வரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா ஆசிரியர் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் உரையாற்றுவார்கள். மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு பொது இடங்களை போடுங்கள் சொன்ன உடனே செய்து காட்டினார். அதுதான் மிக முக்கியம். அது மட்டுமல்ல, இன்னும் தாய்மார்கள் சகோதரிகள் எல்லோரும் வந்த நேரத்தில் ஒன்றை சொன்னார். இங்கே எந்த விதமான சோர்வையும் நான் இந்த மக்கள் மத்தியில் பார்க்கல. சோகம் இருக்கலாம், ஆகவே இப்போ நடந்து விட்டதே என்று ஒரு ஆற்றல் இருக்கலாம். ஆனால் படை வீரர்களுக்கு எப்போதுமே படையை நடத்தித்தான் பழக்கமே தவிர அவர்கள் தடையை உடைத்துக் கொண்டு படையை நடத்துவார்கள். அடுத்த களம் என்ன? அதுதான் மிக முக்கியம். அந்த வகையிலே தான் மிகப்பெரிய அளவிற்கு கலைஞர் அவர்கள் எப்படி பக்குவப்படுத்தி இருக்கிறார் தன்னுடைய கொள்கையாளர்களை என்பதற்கு இந்த அடையாளம் இந்த கூட்டம். ஆராய்ச்சி கழகம் சார்பாக 103வது வயதை அவர்கள் குறிக்கின்ற நேரத்தில் தமிழ்நாடு எங்கும், இன்னும் கேட்டால் பிற மாநிலங்களிலும், கர்நாடகத்திலும், மகாராஷ்டிரத்திலும், புதுச்சேரியிலும் 3 மாநிலங்களையும் கூட அறிக்கைவிட்டு தொடர்ந்து கலைஞருடைய அந்த 103வது ஆண்டு பிறந்தநாள் விழா நடப்பது காரணம், சில பைத்தியக்காரர்கள் சொல்வதைப் போல, சில ஊடகங்கள் தவறாக எழுதி அற்ப சந்தோஷத்தை பெறுவதைப் போல திராவிட கொள்கை ஒருபோதும் தோற்காது.